இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். பிரியமான தேவ ஜனமே, நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கின்றோம். ஆகவே நம்மை பரிசுத்தத்தின் பாதையில் நடத்துவதற்கு நம்முடைய குடும்ப உறவு, நம்முடைய குடும்ப ஆரோக்கியம், நாம் உட்கொள்ளும் ஆகாரத்தின் ஊட்டச்சத்து, நம்முடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் எவ்விதமாக நம்மை பரிசுத்த தேவனுடைய ஆலயம் என்பதற்கு சாட்சியாக அமையும் என்ற ஒரு திட்டங்களை நாம் அறிந்து கொள்வதற்கு தேவன் ஏராளமான வழிகளை வைத்திருக்கின்றார். அவைகளை நாம் இனி வரும் நாட்களில் ஒவ்வொன்றாக அறிந்து கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இன்றைக்கு பொதுவாக இந்த சுகர் என்கிற ஒரு நோயானது நீரிழிவு நோயாளிகள் மிகவும் வேதனைப்படுகின்ற ஒரு அனுபவமாக நாம் காணுகின்றோம். குறிப்பாக நாம் சாப்பிடும் ஆகாரங்களில் கட்டுப்பாடோடு இருக்கிறோம். சில பழங்களை பார்த்தவுடனே நாம் பழங்களை சாப்பிட்டு விடுகிறோம். ஆனால் இந்த நீரிழிவு நோயாளிகள் பழங்களை சாப்பிடலாமா என்ற ஒரு கேள்வியை கேட்டு அதன் வழியாக நாம் எவ்விதமாக நம்முடைய சரீரத்தை பாதுகாத்து கொள்ளலாம் என்பதை குறித்த ஒரு ஆலோசனைக்குள் கடந்து போவோம். நீரிழிவு நோயாளிகள் பழங்களை சாப்பிடலாம், ஆனால் அவர்கள் புத்திசாலித்தனமாக தேர்ந்தெடுக்க வேண்டும். பரிமாறும் அளவுகளை கண்காணிக்க வேண்டும் மற்றும் பழங்கள் இரத்த சர்க்கரை அளவை எவ்வாறு பாதிக்கின்றன என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். நீரிழிவு மேலாண்மையில் பழங்கள் உட்கொள்வதற்கான சிறந்த நடைமுறைகள், அபாயங்கள் மற்றும் பரிந்துரைகள் உள்ளடக்கிய விரிவான விளக்கத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக, நீரிழிவு நோயாளிகள் பழங்களை சாப்பிடலாமா? பழங்களில் இயற்கையான சர்க்கரைகள் பிரக்டோஸ் உள்ளன, ஆனால் அவை நார்ச்சத்து, விட்டமின்கள், தாதுக்கள் மற்றும் ஆக்சிஜனேற்றிகளையும் வழங்குகின்றன. அவை ஒட்டுமொத்தமாக ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும். இருப்பினும் நீரிழிவு இரத்த சர்க்கரை ஒழுங்குமுறையை பாதிக்கும் என்பதால் நீரிழிவு நோயாளிகள் பழங்களை கவனமாக தேர்ந்தெடுத்து மிதமாக சாப்பிட வேண்டும். இரண்டாவதாக, பழங்கள் இரத்த சர்க்கரையை எவ்வாறு பாதிக்கின்றன? பழங்களில் கார்போஹைட்ரேட்டுகள் உள்ளன. அவை இரத்த சர்க்கரை அளவை அதிகரிக்கக்கூடும். முழு பழங்களில் உள்ள நார்ச்சத்து சர்க்கரை உறிஞ்சுதலை மெதுவாக்க உதவுகிறது. இரத்த சர்க்கரையில் விரைவான அதிகரிப்பை தடுக்கிறது. பழத்தின் கிளைசெமிக் குறியீடு G1 அது இரத்த சர்க்கரையை எவ்வளவு விரைவாக அதிகரிக்கிறது என்பதை தீர்மானிக்கிறது. குறைந்த G1 பழங்கள் நீரிழிவு நோயாளிகளுக்கு சிறந்தது. தொடர்ந்து நாம் இவ்விதமாய் நம்முடைய ஆரோக்கியத்திற்கான நற்செய்திகளை கேட்க தேவன் கிருபை செய்வாராக. ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களுடைய சரீரம் உம்முடைய ஆலயமாக இருக்கிறது. அது நாங்கள் எப்படி காத்துக்கொள்ள வேண்டும் என்கிற ஆலோசனைகளை உம்முடைய அன்பின் சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ள இரக்கம் பாராட்டும், வழி நடத்தும். இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.